கேரளாவில் இருக்கிற கண்ணூரில் இருக்கிற மிருதங்க சைலீஸ்வரி க்ஷேத்திரம். தலசேரியிலிருந்து நாம் போகணும். நான் போத்தனூர்லேருந்து 11:45 நைட்டு ட்ரெயின் ஏறி 5 மணிக்கு தலசேரி போயிட்டேன். தலசேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6 மணிக்கு தான் பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்படியே வாக்கிங்காகவே போயிட்டுருக்கேன். பஸ் ஸ்டாண்டு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டில் நிறைய பஸ்ஸெல்லாம் நிற்கிது. ஓகே, சரியான குளிருங்க. நல்லா இருந்தது ஆனால் கிளைமேட்டு. எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி, ஏன்னா நான் யூடியூப்பில் பார்த்து தான் அந்த கோவிலுக்கு போகிறேன். மிருதங்க சைலீஸ்வரி க்ஷேத்திரம். 6 மணிக்கு பஸ் வந்தது. நான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட யாருமே இல்லை பஸ்ஸில், நான் மட்டும்தான் இருந்தேன் அந்த டைமில். நல்ல ஒரு தேவி பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தலசேரியிலேருந்து இருட்டிக்கு 1 மணி நேரம் ட்ராவல். அந்த 1 மணி நேரம் ட்ராவல் முடித்து இருட்டின்ற இடத்துக்கு வந்துட்டேன். அங்கே ஒரு கேஎஸ்ஆர்டிசி ரெடியாக நின்று இருந்தது. அந்த கோவிலுக்கு போகிற கேஎஸ்ஆர்டிசி, கேரளா டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு. அதில் ஏறிட்டேன். அதுலேயும் பெரிய கூட்டம்லாம் இல்லை. நான் ஏறும்போது அந்த பஸ் அங்கேருந்து கரெக்டாக 7:15க்கு கிளம்பிடுச்சு. கிளம்பி 8 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம். அவ்வளோதான் ட்ராவல். அங்கே குளத்தில் குளித்தேன். குளத்தில் குளித்து கோவிலுக்குள்ளே போயிட்டு தேவியை தொழுதேன். சூப்பராக இருக்குது. எல்லோரும் வர வேண்டிய ஒரு கோவில். மிருதங்க சைலீஸ்வரி க்ஷேத்திரம், கண்ணூர், முழங்குன்னு. எல்லோரும் போங்க, தொழுதுங்க.